This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கர்நாடகாவில் கன்னடம் படி, இல்லையெனில் வெளியேறு. தமிழர் உள்ளிட்டோருக்கு வால்டன் நாகராஜ் மிரட்டல். கர்நாடக மாநிலத்தில் வசிக்கும் தமிழர் உள்ளிட்ட பிற மாநிலத்தவர் கன்னட மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும். கன்னடர்கள் மீது தாக்குதல் நடத்திய மராத்தியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மோகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக அரசு நடத்தும் கூட்டத்தை கர்நாடக அரசு புறக்கணிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பு வரும் 22ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. கர்நாடகாவில் எல்லையான பெலாகாவியில் அன்னையின் கன்னட மொழி நடத்துனர் ஓட்டுநரை மராத்தி மொழி பேசுபவர் தாக்கினார். இதற்கு பதிலடியாக மராத்தி மொழி பேசும் ஓட்டுநர் நடத்துனர் தாக்கப்பட்டார். இதனால் இரு மாநிலங்களுக்கிடையே எல்லையில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இந்த விவகாரம் நீர் பூத்த நெருப்பாக இருந்து வருகிறது. இந்த பிரச்சனையில் மராத்தியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வரும் 22ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்துக்கு கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவரான வாட்டல் நாகராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக வாட்டல் நாகராஜ் கூறுகையில், கன்னடர்களை தாக்கிய மராத்தியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி கர்நாடகா தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளோம். மேலும் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அரசு அணை கட்டுவதில் உறுதியாக உள்ளது. இதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடத்தும் மாநிலங்களின் கூட்டத்தில் கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அத்துடன் கர்நாடகாவில் வசிக்கும் அனைத்து பிற மொழியினரும் கட்டாயம் கன்னட மொழியை படித்தாக வேண்டும். அப்படி கன்னட மொழியை படிக்க மறக்கும் தமிழர் உள்ளிட்ட பிற மொழியினர் கர்நாடகாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றார் வால்டல் நாகராஜ். கர்நாடகாவில் கன்னட இன வெறியரை தூண்டும் வரையிலான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்துவது வால்டல் நாகராஜின் வாடிக்கை. குறிப்பாக தமிழருக்கு எதிராக போராட்டங்களை அடிக்கடி நடத்துபவர். தமிழக எல்லை பகுதிகளில் போராட்டம் நடத்தி அப்பகுதியில் பதற்ற நிலையை உருவாக்குபவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.